இதுதான் ஜப்ரியா ஜெமியா. நான் வந்து ஜூஸ் எடுக்க வந்தேன். ஜூஸை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரஃப்பில் கேஷியத்தை போய் கேஷை கட்டிட்டு அப்படின்னு வெளியாகிடுவோம். வெளியானாக்கா பிரின்சஸ் பேக்கரி இருந்துச்சு. அதுக்கு பார்த்துட்டு அதெல்லாம் பழைய ஞாபகங்கள் எனக்கு. இந்த ஜப்ரியாவில் வேலை பார்த்தப்ப இந்த அடிக்கடி வருவேன் இங்கே. இது நம்ம ஜப்ரியா ஜெமியா, புது ஜெமியா. அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அவ்வளோதுக்கு இல்லை மாதிரி என்னுடைய கணிப்பு. ஜப்ரியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜெமியா எப்படின்னு. மேடம் வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மேம். ஹாய், குட் மார்னிங் நண்பா. இன்றைக்கி வந்து குவைத்தில் வந்து வெதர் வந்து கொஞ்சம் குளிர் அப்படியே கொஞ்சம் அப்படியே காட்டுது. குளிரை காட்டுது நண்பா. சூடு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஆனால் மத்தியானம் தான் பிச்சு உதறுது. சேம்பு இந்த ஜூன் ஜூலையில் எப்படி சேமில் இருக்கும் அந்த மாதிரி சேம் டயத்தில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஆமாம். ஆனால் இப்போ காலையில் கொஞ்சம் குளிராக இருக்குது. 35 டிகிரி. ஆமாம். மத்தியான நேரத்தில் பாருங்கள் 50 தான் இருக்குது. 49, 50 இருக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டுன்னு முடிச்சிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா ப்ளீஸ். ஓகே நண்பா, ஆரம்பிச்சிடலாமா? பெட்ரோல் இல்லை, பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்புவோம் ஸ்கூலுக்கு. ஏன்னா குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே நண்பா. ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிட்டு காலையில் போட்டுட்டு வந்தாச்சு பிள்ளைய. இப்போ வந்து நம்ம வந்து போகிற வழியில் அப்படியே பெட்ரோலை போட்டு போயிடுவோம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது வண்டியில். பெட்ரோலை போட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம் போயிட்டு. இது குபுஸ். இந்த குபுஸ் நண்பா இது வந்து லெபனானி குபுஸ். இது வந்து ஃப்ரெஷ் கிடையாது. நான் ஃப்ரிசரில் வச்சுருந்து இப்போ வந்து எடுத்து கேஸில் சூடு பண்ணி இப்போ வச்சுருக்கேன். முட்டை வித் ஆனியன் டொமேட்டோ. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நண்பா முடிச்சிடுவோம். வாங்க நண்பா, பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை ஆனியன் டொமேட்டோ ஒரு குபுஸோட இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவோம். வேலைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து மரக் பாமியா, அதாவது வந்து வெண்டைக்காய் இறைச்சி. ஏன்னா வெண்டைக்காய் இறைச்சின்னு சொல்லி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்ல. இது வந்து அரேபியன் ஸ்டைலில் ஆக்குறது நண்பா. இதை பார்க்குறவங்க நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில், பார்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வித் இறைச்சி எப்படி நம்ம செய்கிறது அப்படின்ட்டு. இது வந்து நான் வந்து அதிகமாக முன்னாடியே காட்டிட்டேன். இப்போ நான் சாப்பாடு செய்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து வெண்டைக்காய் இறைச்சி கறி. அது கறி, வெண்டைக்காய் இறைச்சி கறி. ஆமாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவோம். சும்மா கிரிட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிடுவோம் நண்பா. குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. ஹை நண்பா, எல்லாத்தையும் மசாலாலாம் சேர்த்து எல்லாத்தையும் அடுப்பில் ஏற்றியாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. 2.5 மணி நேரம் இந்த இறைச்சி வேகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஓக்ரா வித் மீட் கறி ரெடி ஆகும். ஓகே நண்பா, அடுத்த வேலையை பார்ப்போம். அடுப்பில் சோத்தையும் வச்சாச்சு. ஷுர்பா செய்யணும். ஷுர்பான்னு சொன்னாக்கா சூப், அதாவது வந்து பருப்பு சூப் செய்யணும். அது நம்ம பாஸுக்கு பிடிக்கும், அது செய்யணும். ஒரு வேலையை செய்வோம். சும்மா கிரிட்டு இன்றைக்கி முடிச்சிடுவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏசி வேலை செய்யலையா, கொஞ்சம் இந்த ரூமில் கொஞ்சம் ஏசி விடும். இதில் கொஞ்சம் அப்படி இப்படி உட்காருவோம். பாப்பா என்ன சூடு. அப்புறம் நண்பா, எல்லோரும் காலையில் நினச்சி எல்லோரும் வேலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேலையை முடிப்போம். கிரிட்டு சும்மா முடிச்சிடுவோம் நண்பா. ஸ்கூல் வேறு போகணும். அதுக்கப்புறம் என்ன டியூட்டி இருக்குதுன்னு தெரியல. அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த சேட்டை கூட சேர்ந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. குட் மார்னிங். ஹாய் நண்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம பாஸுகிட்ட பையன் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். பார்த்தீங்களா, டிகிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சீக்கிரம் போகணும். டைம் ஆச்சு, 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மரக்கு பாமியாங்கிறது செய்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்குது, வெளியே வந்து நிற்கிறா போல இருக்குது. மெசேஜ் அடிச்சுட்டா வேற அறிவுண்டு. இப்போ நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். அப்புறம் வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகணும். சாப்பாடை கொண்டுட்டு அங்கே இறக்கணும். முதல்ல இறக்கிட்டு அங்கே உள்ள வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு மெதன் ஹவாலிக்கு சும்மா கிரிச்சுன்னு பண்ணிடுவோம். கிரிச்சுன்னு அப்படி சும்மா இன்றைக்கி வெட்டி தள்ளிடுவோம் இன்றைக்கி வேலையை. இன்ஷால்லா ஐ கேன். ஓகே நண்பா, சேட்டை கூட சேர்ந்துருங்க அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு. இன்றைக்குள்ள அப்டேட் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் என்னென்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளம்புவோம்.
சூடு ஒன்றும் குறையல. நான் சொன்னேன் காலையில் நல்லா இருக்குது, மத்தியானம் மட்டும் வாங்குது. அது எப்படி இந்த மாதம் கடைசி வரையும் வச்சு இழுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, see you. ஸ்கூலுக்கு போய்ட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹாய் நண்பா, ஸ்கூல் டியூட்டி முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான டிராஃபிக்கு, தெரியும் டிராஃபிக்கை பற்றி உங்களுக்கு. சோறு போட்டேன் இதில் பிளேட்டில், கறி, மரக் பாமியா, சலாத்தா. அப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா கிரிச்சுன்னு வேலையை முடிச்சுட்டு அப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் உங்களை மீட் பண்ணுறேன். வாங்க நண்பா, லஞ்சு சேர்ந்து அடிக்கலாம். பிஸ்மில்லாஹ் பண்ணுறேன். ஓகே நண்பா, சாயந்தரம் ஈவினிங் மீட் பண்ணுறேன். உங்கள் சேட்டை அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், கூட அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய். ஹாய் நண்பா, ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் கிளம்பணும். மேடம் கால் பண்ணாங்க, சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகணுன்னாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நான் வந்து சரி மூஞ்சி கூட கழுவலை நண்பா. மூஞ்சியை கழுவிட்டு இப்போ நான் போகணும். நான் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். சும்மா அப்படி இன்றைக்கி முடிச்சிடுவோம். ஓகே நண்பா. ஹாய் நண்பா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்கா ஜபரியாங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வண்டியில் உட்காந்து சொல்கிறாங்க ஜபரியாவுக்கு போ, அங்கே சலூன் இருக்குது ஜபரியாவில், அங்கே சலூனுக்கு நான் போகணுன்னு சொன்னாங்க. நானும் தூக்க கழகத்தில் இருந்துச்சு. நானும் உங்கள்கிட்ட வந்து வீடியோ போட்டேன். மூஞ்சி கூட கழுவ டைம் கொடுக்கல. எங்கேன்னு மணிமேகலை கத்துனா மாமா வெயிட் பண்ணுது, சீக்கிரம் குயிக்குண்டு. உண்மையை சொல்கிறேன், மூஞ்சி கழுவலை. அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்தேன். அப்போ சரியான சூடாக இருக்கு. நீ வந்து என்ன பண்ணுற, ஜெமியாவில் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அங்கிட்டு போயிட்டு வா. அப்படியே போயிட்டு இருந்தா ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்தாங்க. சேஞ்ச் இல்லை, நீ உனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு பாக்கி சேஞ்சை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. இப்போ நான் இங்கே ஜூஸ் வாங்க போகிறேன் நண்பா, ஜெமியாக்கு அந்த ஜபரியா ஜெமியா, புது ஜெமியான்னு நினைக்கிறேன். இது வந்து ஜபரியாவில் புது ஜெமியா. பழைய ஜெமியா இருக்குது அந்த பேங்கில் அஹ்லி, ஸ்ரீலங்கன் எம்பசி, அதுக்கு முன்னால் பழைய ஜெமியா இருக்குது. இப்போ இது வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது ஜபரியாவில், அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இது புது ஜெமியா. ஆனால் இது புது ஜெமியாவில் இப்போ திறந்து வர எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆனால் அதுதான் பழைய ஜெமியா ஃபேமஸ். இப்போ நம்ம இந்த புது ஜெமியாவுக்கு போவோம். ஜபரியாவில் உள்ள ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வருவோம் போயிட்டு. எந்த வெயில் நம்மளால் நிற்க முடியாது. அப்போ நான் இப்போ ஜெமியாவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நண்பா. வெயிட் பண்ணுங்கள், சும்மா கிரிச்சு நம்ம இன்றைக்கி பண்ணிடுவோம். இப்போ நண்பா ஜெமியாவுக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இது நண்பா, நம்ம வீட்டு மணிமேகலைக்கு ஏதோ ராங் நம்பர் கால் வந்திருக்குது. அந்த ராங் நம்பர் காலில் யாரோ அரபிக்காரன் பேசுகிறான்னு சொல்லிட்டு மணிமேகலை சொன்னாங்க. நான் சொன்னேன் கட் பண்ணிட்டு வேலையை பார்க்க விடுந்தேன். அவன் சொல்கிறான் விடிய அடிக்கிறான், தூங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் நம்பரை கொடுத்து விட்டா. இந்த தாயலி என்ன தூங்க விடலை பாருங்க. எத்தனை மிஸ் கால் உண்டு. 12:30 மணிக்கு அடிச்சிருக்கிறான், காலையில் 3 மணிக்கு அடிச்சிருக்கிறான், விடாமல் அடிச்சிருக்கான். எனக்கு என்னடான்னு சொல்லி இப்போ எடுத்து கேட்குறேன். இந்த பாருங்க, இப்போ எடுத்தேன் இந்த ஆடியோ கால் எடுத்தேன். அவர் கட் பண்ணிட்டு வீடியோ கால் எடுக்கார். நான் கட் பண்ணிட்டு திருப்பி ஆடியோ காலில் பேசுகிறேன். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அவன் எங்கடா அப்படிங்கிறான். அவள் தான் இந்த நம்பரை கொடுத்தாள். நான் கேட்ட நீ யாருடா? நான் டிக்டாக்கில் பார்த்தேன், டிக்டாக்கில் இந்த நம்பரு. நான் சொன்னேன் இந்த பார், இதுதான் கடைசி, இதுக்கு போகிறவன் நீ அடிச்சுன்னு வச்சுக்கேன், பாஸு டெலிஃபோனை கொடுத்துருவேன், உனக்கு தேடி வந்து உன்னை வந்து நொங்க எடுத்துருவான் பைடா டெலிஃபோன். இது அவன் எங்கே வேலை பார்க்க? நான் சொன்னேன் இங்கே பெரிய முதிரி வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரி பாபா, சாரி, நான் வந்து மன்னிச்சுக்க மாலிசாவது குளிசாவது. இனிமேல் டெலிஃபோன் வந்துச்சு உன்னை சுலுக்கு எடுத்துருவேன், டெலிஃபோன் அடிச்சுட்டு ஓடு அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டேன். ராங் நம்பரில் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு அழைகிறானுங்க. அது நம்ம வீட்டில் உள்ள மணிமேகலை, அது எதுக்குமே மசையாது. அதுகிட்ட போயிட்டு இவன் இது பண்ணுறான். அது சரியான கஞ்சி. அவள் எச்சிக்கையில் காக்கா வரட்ட மாட்டா, அவள்கிட்ட இவங்க ஆடலை போடுறதுக்கு பார்த்துருக்கான். பாருங்க, ஆளை பார்த்து போடுங்கடா. அதுவும் பாரு சொல்லி வேலை இல்லை. சரி, இப்போ நம்ம ஜூஸ் வாங்க போவோம் ஜபரியா ஜெமியாக்கு. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா. இதுதான் ஜபரியா ஜெமியா, புது ஜெமியா. இது திறந்தோடனையும் ஃபஸ்ட்டு இந்த சைடு என்ட்ரன்ஸில் போனது தான் உள்ளுக்குள்ளே போனேன். அதாவது மெயின் என்ட்ரன்ஸில் இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் தான். இதில் போயிட்டு அதுக்காக டெலிஃபோன் வந்துருச்சு. மேடத்துக்கு ஒரு சாம்பு பாட்டில் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த சாம்பை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த சாம்பு வந்து இங்கே தான் இருந்துச்சு, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு தேவையானதை நான் எடுக்கணும்ல, அதை எடுக்க நான் அங்கே போனேன். அங்கே நம்ம ஜூஸ் ஐட்டத்துக்கு நான் செக்ஷனில் நான் போனேன். அந்த செக்ஷனில் பார்த்தாக்கா கடைசியில் வந்து எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. இது சூப்பராக இருக்கும் மாதுளம்பழம் ஜூஸ், நான் விரும்பி குடிக்கிறது. இதை எடுத்துகிட்டு மேடத்துக்குள்ள ஜாமானையும் எடுத்துகிட்டு அப்படியே நேராக கேசேட்டு நடந்தாச்சு. கேசேட்டு ஒரு சலாத்தை போட்டு
அவர் பில்லை அடிச்சுட்டு அதையும் நம்பர் ஜூஸையும் அடித்தார். காசை கொடுத்தேன். காசை கொடுத்து பேலன்ஸை கொடுத்தாரு. மிஸ்ருப்புங்கிறேன் ஜப்ரியா ஜெமியாவுக்கு சலாத்தை போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாக்கா இந்த பேக்கரி ஒன்று இருக்குது. அதாவது என்ன பேக்கரின்னு சொன்னாக்கா அமீருல் உம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சஸ் பேக்கரின்னு இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூரி கடை. அதுக்கு அங்கிட்டு வந்து மிசைனி எல்லாம் பேங்க் எல்லாமே இருக்குது. அப்படியே ஜப்ரியா ஜெமியா ஒரு மாஸ் சலாம் போட்டு கதவை திறந்துட்டு நேராக வண்டியை பார்த்து நிறைய கட்டினேன். போயிட்டு நம்ம ஜெமியா புது ஜெமியா அவ்வளோதுக்கு ஒன்று இது கிடையாது. ஜெமியானா வேலை பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரஃப்பில் வந்து அவ்வளோதுக்கெல்லாம் ஜாமான்லாம் ஒன்றும் அவ்வளோதுக்கு இல்லை. ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு, இந்த ஜூஸ் ஐட்டங்கள் தான் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கானுங்க. இருந்தாலும் மிஷ்ரூஃபு மாதிரி ஜெமியாலாம் கிடையாது. மிஷ்ரூஃபெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிஷ்ரூஃப் இந்த ஃபேஹெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பழைய எபிசோட்லாம். சும்மா அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஜாமான்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு அந்த என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனேயுமே உங்களுக்கு வந்து விசாலமாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறுக்கு சந்தில் போகிற மாதிரி இருக்குது. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. ஆனால் இது ஒரு என்ட்ரன்ஸு. பொதுவாக என்ட்ரன்ஸில் நடக்கிறப்ப உள்ளுக்குள்ளே போகிறப்ப நல்லா அகலமாக இருக்கணும். முன்னால் வந்து என்ன ஜாமான் வைக்கணுமோ அதை தான் வைக்கணும். இது வந்து முன்னால் வந்து ஷாம்பு ஈம்பு மற்ற பாத்ரூம் தேவைப்பட்ட இந்த கழுவுறது துடைக்கிறது அதுக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் அது இந்த ஏரியாவில் உள்ள இது மெயின்டெனன்ஸ் அப்படி இருக்குது. ஜாமான்லாம் உள்ளுக்குள்ளே அவ்வளோதுக்கு இல்லை மாதிரி என்னுடைய கணிப்பு. ஜப்ரியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜெமியா எப்படின்ட்டு. நான் வந்து இந்த ஏரியாவில் தான் நான் வேலை பார்த்தேன். ஒரு 7-8 வருஷம் வேலை பார்த்தேன். இருந்தாலும் இது இந்த ஜெமியா வந்து இந்த பழைய ஜெமியா நான் சொன்னேனே அந்த எம்பசி பக்கத்தில் ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் இருக்க பழைய ஜெமியா. அப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருந்தோம். அங்கே இருந்தப்போ தான் நான் வந்து இடம் மாறினேன் வேலைக்கு. இப்போ இந்த ஜெமியா இங்கே வந்தப்போ எனக்கு தெரியாது. ஆனால் வந்திருக்கிறேன், இடைக்கிட வந்திருக்கிறேன். ஆமாம், இது நல்ல ஜெமியா. ஓகே நண்பா, மேலே சும்மா வெயிலில் நிற்காம போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடி அப்படின்ட்டாங்க. அதோட டெலிஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஷாம்பு ஒன்று கேட்டுருந்தாங்க, அதையும் வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. அதை வாங்கியாச்சு. நம்மளுக்கு ஜூஸ் வாங்கியாச்சு. மேடம் வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மேம். குடிச்சிட்டு அப்படியே அங்கே இந்த வெயிட் பண்ணுவோம். அவன் சலூன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரியல, அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, see you. அப்படியே லைனில் இருங்க, கிரிட்டுன்னு பண்ணிடுறேன். ஹாய் நண்பா, இப்போ நம்ம சபாசாலம் போகிறோம் நண்பா. நேற்று நம்ம கொடுத்தோம்ல ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தோம்ல, அதை இப்போ நம்ம வாங்க போகிறோம். நம்ம பாஸோடைய ட்ரெஸ்ஸும் இப்போ என்னுடைய அந்த ஷர்ட்டும் கொடுத்துருந்தேன். 2 ஷர்ட்டு சபாசாலமில் நம்ம ட்ரைலர் டெலிஃபோன் அடிச்சிருந்தாப்புல ரெடி ஆகிடுச்சு, வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பாஸ்கிட்ட சொன்னேன். பாஸ் இதையும் காசு கொடுத்துட்டாப்புல போய் எடுத்துகிட்டு வாண்டு. அதோட சேர்த்து நம்ம ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ இதை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. எதுவும் டியூட்டி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே லைனில் இருங்க நண்பா. சேட்டை ட்ராவலர் அப்படியே கண்டினியூ பண்ணி சும்மா கிரிச்சுன்னு முடிச்சிருவோம். நிலாவை பார்த்தீங்களா நண்பா, எப்படி நிலா சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே நெருப்பு பந்து மாதிரி இருக்குல்ல, அப்படியே அழகா இருக்கு பார்க்குறதுக்கு நிலா. இந்த பாலம் வந்து சபாசாலமுக்கு மிஸ்ரப்புக்கும் கனெக்டிங் பண்ணுற பாலம். இது கொஞ்சம் மிக நீளமான பாலம், அழகான பாலம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் நண்பா. எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு, தச்சாச்சு. இங்கே வந்து வாங்கிட்டோம். கொஞ்சம் அப்படியே தமிழ் நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெலாம் கொஞ்சம் பார்த்துட்டு பேசிட்டு ஓகே நண்பா, இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ நம்ம வீட்டில் போயிட்டு அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே சேட்டை கூட சேர்ந்துருங்க. தேங்க்யூ நண்பா. ஹாய் நண்பா, இப்போ மணி வந்து 8 ஆக போகுது. இப்போ நமக்கு டியூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க மேடம். அவங்களுடைய ஆண்டி வீட்டுக்கு ஜாமான் ஒன்று கொடுக்கணுமா, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் டின்னர் ரெஸ்டாரண்ட் போகணும். எங்கேயாவது மத்தாம் போயிட்டு ஷோர்மா ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்க, அது வாங்க போகணும். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன டியூட்டி இருக்குன்னு தெரில. இன்ஷால்லா இன்றைக்கோட டே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சும்மா கிரிச்சுன்னு பண்ணிடுவோம் நம்ம. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே நண்பா, see you, குட் நைட்.